எல்லாம் இன்பமயம். சென்ற ஒரு எபிசோடிலே கோவிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை பற்றி சில குறிப்புகளை தந்தோம். இப்பொழுது நாம் சற்று அடுத்த ஒரு படிக்கு போகிற பொழுது என்ன வேண்டுதல் செய்ய வேண்டும், எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும், தெய்வத்தின் முன்னாலே நாம் போய் நிற்கிற போது வணங்குகிறது 1008 பிரச்சனைகளை கொண்டு போகிறோம். எது முக்கியமானது என்றதை பற்றி நாம் அந்த இடத்துல கோட்டை விட்டுருவோம். அதனால் கோயிலுக்கு போவதற்கு முன்னாலேயே நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேண்டணும். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போனோம்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே கொடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போட்டுருவாங்க. இது போலத்தான் தெய்வமும் கூட நாம் வேண்டுவது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கணும். அப்படி அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேண்டுதல் பலிக்கும். பல கோரிக்கைகளை எடுத்து போய் போட்டுட்டு எனக்கு சாமி எதுவுமே செய்ய மாட்டேன்னுது, நமக்கு எது முக்கியம்னு நமக்கே தெரியல, சாமி அதை எப்படி தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கும்? ஆகவே தெய்வத்தின் முன்னாலே நாம் தீபமேற்றி வழிபடுகின்ற பொழுது நமது ஒரு கோரிக்கை மட்டுமே நடத்தி கொடுன்னு கேட்கணும். எனக்கு இப்போதைக்கு இதுதான் முக்கியமான வேண்டுதல். சில பேருக்கு கல்யாணத்தை பற்றி இருக்கலாம், சில பேருக்கு கடனை பற்றி இருக்கலாம், சில பேருக்கு சுற்றுச்சூழல் சொத்து சுகாதாரத்தை பற்றி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வேண்டுதல்ங்கிற பொழுது அழுத்தம் திருத்தமாக முழு மனதோட ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி வேண்டணும். அப்போ தான் நம்ம மனநிலை ஒரு நிலையாக நிற்கும். சொல்லக்கூடிய அந்த வேண்டுதலுக்கு அதீத ப்ரெஷர் கொடுக்க முடியும். எனவே கோவிலுக்கு போகக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை மட்டும் அது நடந்த பிறகு இன்னொன்று வச்சு வேண்டிக்கலாம். அதனால் பிரார்த்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு ஒரே நோக்கத்தோடு இருந்துச்சுன்னா நம்ம பிரார்த்தனை நிச்சயம் ஜெயிக்கும். இப்பொழுதிலிருந்து நீங்கள் முயற்சித்து பாருங்கள். வேண்டுதலை 10-15 வைக்காம ஒற்றை கோரிக்கை, நாம் ஒத்த காலில் நின்று வேண்டுறோம். அப்படி செய்கிற கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். சிந்தியுங்கள், செயல்பட்டு அதை பலனை அனுபவிங்க. எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.